மாற்று உருவங்கள். மாற்று உருவங்கள் அதாவது நாம யூசுவலா போட்டிருக்கிறது இடது வாட்டம், இடது வாட்டம், இடது வாட்டம், இடது வாட்டம் சொல்ல மாட்டோம், இடது வரைகோடுகள் சொல்லுவோம். இடது வாட்டத்தில் இப்படி போட்டிருக்கோம். இதெல்லாம் இடது வாட்ட வரு வல்லு தரு வல்லு. இதே இடது வாட்ட அந்த வரைவு கோடுகளை வலது வாட்டமா போட்டா எப்படி இருக்கும்? அப்ப இந்த வல்ல இப்படி போடுறோம், இப்படி வல்லு, இப்படி தரு, இப்படி போட்டா தரு. சோ இது வலது வாட்டம். இரண்டு விதமான வரு வல்லு தருகள் இருக்கு. இந்த இடத்துல எதை பயன்படுத்துறது? ஆரம்ப உயிரியுடன் தனித்து நின்றால், தனியா வரணும் ஆரம்ப உயிரியோட. அப்படி இருந்துச்சுன்னா எப்பவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வலது வாட்டம் தான் போகும். இடத்துல வலது வாட்டம் எப்படி போட்டுக்கோம் அப்படின்னா போட்டு பாதி காமிச்சுட்டு வரு போட்டுட்டு வரு உவர், போட்டுட்டு வல்லு, ஊதல், போட்டுட்டு வல்லு ஊதல், ஈதல், சோ ஈய போட்டுட்டு வல். அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆரம்ப உயிரியம் தனித்து நின்றால் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வலது வலது பாட்ட வரு வரு வல்லு தரு தருதான் யூஸ் பண்ணணும். அடுத்தது படுக்கை கோடு மற்றும் மேற்கோட்டிற்கு பின். இங்கேயும் அதேதான் வலது பாட்டம் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க தவறு அப்படிங்கிறதா. அப்ப படுக்கை கோடுமா செல்வர் மேற்கோடுகளுக்கு பின் செல்வர், மரவர் இதுலயே என்ன சொல்றோம்? ரெண்டு இடத்துலயுமே வலது வாட்டம் தான். ஆரம்ப உயிரிடம் தனித்து நின்றாலும் சரி, படுக்கை கோடு மற்றும் மேற்கோட்டிற்கு பின்னும் எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா எழுதிக்கோங்க, வலது வாட்டம் எங்க யூஸ் பண்றோம்? வலது வாட்டம். இததான் நம்ம போடுவோம். வலது வாட்டம் தான் இந்த ரெண்டு இடத்தையும் யூஸ் பண்றோம். ஆனா மூணாவது மற்ற இடங்களில் எது வாக்கோ அது எழுதணும். ரெண்டுமே மாற்றி மாற்றி வரும். எது உங்களுக்கு சௌரியமா இருக்கோ அதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு சௌரியம் தான் அவ்வளவு இஷ்டத்துக்கு எழுத முடியாது. இப்படி வந்தா இதுதான் எழுதணும். வறுமை அப்படின்னா வரு, ஏன் இந்த வருதுக்கு அப்புறம் இம் போடுறோம். இந்த வருதுக்கு அப்புறம் இம் போடுறத விட இது ஈஸிங்கிறதுனால, இதுதான் ஜாயின் ஆக்வர்டா இல்லை அப்படிங்கிறதுனால வறுமை. தற்காப்பு, தற்கு இக்கு இப்பு, தற்காப்பு. இதுல கவனிச்சிருந்தாலே தெரியும். இந்த வருது அப்படி போடுங்க, அப்புறம் முன்சுழி இம் போடுங்க, சரியா வரல. அப்ப இந்த வருது வர்ணம். எதிர்காலம் பேசுதல், இது இக்கு இல், எதிர்காலம். வர்க்கம் வரு. அப்ப எப்படி சொல்லணும்? வலது வாட்ட, அதாவது மாற்று உருவங்கள், ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் வேறு விதமா போடுறதுனால வலது வாட்ட வருது இட் இஸ் பிளஸ் ஆர் பிளஸ் எம், வலது வாட்ட தரு, வலது வாட்ட அந்த மாதிரிலாம் சொல்லணும். மற்றவர் இம்மு தரு, இதுல இடது வாட்டவர், இதான் ஈஸி. அல்ல மற்றவர். அடித்தல் இடு, வலது வாட்டத்தை
பாடித்தல். இது நாம வேற்றுமைகள் சாப்டர்லயே இடத்தில் அப்படிங்கிறதுக்கு இட்டு போட்டு ஆரம்பத்துல ஒரு பெரிய கொட்டியோட இட்ட போடுவோம்னு சொன்னேன். அது வேற ஒண்ணும் இல்லை, இப்ப பாக்குற தள்ளு. அதனாலதான் அவரை இடத்தில் பயன்படுத்தணும். பாடித்தல், பழத்தல், இப்பு, இழு, இக்கு, பழகுதல், வலிமை, வல்லு, இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கூடிய மட்டும் பாத்தீங்கன்னா இந்த வலது புறத்தை நோக்கி போடக்கூடிய மெய்க்குறிகள் வந்துச்சுன்னா வலது வாட்டப்படும். இப்ப இது இப்படி போடணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இம்மு இப்படி போகுது, இதுல இப்படி போகுது, இழு இப்படி போகுது. ஆனா இதுலயே வந்து வலது வாட்டம் போடல, ஜாயின் ஈஸி இல்லை. இதுல இம்மு இப்படி போகுது. சோ இது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர வாகாக எழுதுவதற்காக எது சரியாகவோ அதை எழுதிக்கலாம் சொல்லி. ஓகே, இப்ப இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நாம பார்க்கக்கூடிய தனிக்குறி சொற்கள் என்னென்ன? பல்லு லைன் ஓட்டி எழுதினா பெயர், பல்லு லைன் வெளியா எழுதினா பிரிட்டிஷ், பல்லு லைனுக்கு மேல எழுதினா நண்பர். இது இங்கிலீஷ்ல லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட்லயும் இதே மாதிரி வரும். ரெண்டும் படிக்கிறவங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும் போது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதே பர்தர் ஆல்டர்னேட்டிவ்ல மெம்பர், இங்கிலீஷ்ல மெம்பர். பர்தர் கூடுதலைனா நம்பர், இங்கிலீஷ்லயும் நம்பர். தென் டர்லே போகலைனா அன்று அன்று. பட் இங்கிலீஷ்ல நான் சொல்லிட்டே வந்தா ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஏன்னா இது டாக்டர், டியர், டூடிங் வரும். பட் தமிழ்ல வந்து டர்லர் லைன் மேலேனா அன்று அன்று ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆன் த லைன் அதாவது லைன் ஒட்டி எழுதினா ஒன்று ஒன்று. இதே த்ரூ த லைன் லைன் வழியா எழுதினா இதை நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே வேற்றுமைகள்ல நான் சொல்லியிருக்கேன். இன்று வந்தா டர்லு போடு, இன்று இன்றைக்கு வந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்று இன்றைக்கு. ஒவ்வொன்று வரும் பொழுது இந்த ஓசங்கள் ஒரு ஹாஃப் மட்டும் போட்டுட்டு டர்லு ஒவ்வொன்று. கரு லைன் மேலேனா காடு, கரு லைன் ஒட்டி எழுதினா கோழி, நரு லைன் ஒட்டி எழுதினா நிர்வாக நிர்வாகி. இதே மருது லைன் மேலேனா மறுபடி, மருது லைன் ஒட்டி எழுதினா மேற்படி. கரு லைனுக்கு மேலே எழுதிட்டா ஆதர ஆதரி ஆதார முடிக்கும். அப்ப ஆதரவு வந்தா ஆதர சேர்க்கலாம். ஆதர ஆதரி பீஸ். அதே தர ஆன்லைன்ல லைன் ஓகே திரு. அதே தர லைன் வழியா எழுதினா தீர்மான தீர்மானமாய். அப்ப தீர்மானம் வந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு இன்சுடி சேர்ப்போம். லைனுக்கு மேல அவர். அப்ப ஆன்லைன்ல எழுதுறாங்க, தூதலைன்ல எழுதினா இவர். இதே தள்ளு, இந்த தள்ளு லைனுக்கு மேல அதில் வலது வாட்டங்கள். இதே ஆண்ட லைன் எதில், தூத லைன் இதில். பல்லு லைனுக்கு மேல பல, பல்லு லைன் வழியா பலவித பலவிதமா. இன்சுடி சேர்த்தா பலவிதம். நல்லு லைனுக்கு மேல ஆனால், அதே வழியை ஒட்டி லைனை ஒட்டி எழுதினால் நல்ல ஆனதமாக. முழுசுடி இப்படி எழுதினா உதாரணம், உதாரண. ஆனா இங்க இன்னுசுடி சேர்த்ததுனால இதுக்கு பேர் உதாரணம். நல்லு இன்னுசுடி சேர்த்தா காலம், ஊரோட நல்லு சேர்த்தா உறுப்பினர். நாம இப்ப பார்த்தது தனிக்குறி சொற்கள். ஓகே, இதுல என்னென்ன சுருக்கங்கள் இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். இதுல இப்ப சுருக்கங்கள் மட்டும்தான் உண்டு, வினை சொற்கள் கிடையாது இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும். சுருக்கங்கள் சொல்லும் பொழுது டர்ரு டர்ரு ஆன் த லைன்ல எழுதினா ஒன்றோடு ஒன்று. அதே டர்ரு டர்ரு பக்கத்துல பக்கத்துல எழுதினா ஒன்றன் பின் ஒன்றாய். இதே டர்ரோட வேற்றுமை கை சேர்த்து டர்ரு போட்டா ஒன்றை ஒன்று. தென் டர்ரோட கே போட்டு டர்ரு போட்டா ஒன்றுக்கு ஒன்று.
இந்த இடத்துல அது மாதிரி ஊசிங்களோட இன்னும் பிச்சு போட்டா உடற்சி அதாவது நம்ம என்ன படிச்சிருக்கோம், அத பெரிய சுழி போட்டு இட்டு போட்டா பலவந்தல். இப்ப இதெல்லாமும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு சுருக்கத்தையும் 5 எழுதணும். இதுல ஒரு இதை ஆட் பண்றேன் நான். ஒன்றுக்கு ஒன்று இருக்கு. இப்ப ஒன்றுக்கு ஒன்று மாதிரியே ஒன்றின் கீழ் ஒன்று வரலாம், ஒன்றின் மேல் ஒன்று வரலாம். அதை எப்படி எழுதலாம் இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றின் மேல் ஒன்று, இது உங்க புக்ல இருக்கு. நான் கொடுக்க போற அந்த புக்ல கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தாலும் புக்ல முன்னாடி இல்லைங்கிறதுனால சொல்றேன். ஒன்றின் மேல் ஒன்று. சோ ஒன்றின் மேல் ஒன்று. இதே இக்கு போட்டா ஒன்றுக்கு ஒன்று. இதே ஒன்றின் கீழ் ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி எழுதணும், ஒன்றின் கீழ் ஒன்று. அப்படி வருது. ஒன்று போட்டுட்டு கீழே இக்கு டர். இதே டரு இக்கு டரு சேர்த்து எழுதினா ஒன்றுக்கு ஒன்று. ஆனா ஒன்றுக்கு கீழே இப்படி போட்டோம்னா ஒன்றின் கீழ் ஒன்று. இப்படி போட்டா ஒன்றின் கீழ் ஒன்று. சோ நீங்க என்ன பண்ணணும், இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸ் அதை எழுதி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கணிப்பொறி சொற்கள், தென் சுருக்கங்கள். இதுல வினை சுருக்கங்கள் இல்ல. சோ இது எல்லாத்தையும் எழுதி ஃபில் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற பேசேஜஸ் எழுதி ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.